உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு பிரியாவின் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்ல நம்ம பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இந்த வாரம் 12 ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, அவங்க எந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்ற தெளிவான கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக டேரட் ரீடர் சாரா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். முதல்ல நம்ம வந்துட்டு மேஷ ராசில இருந்து போயிடலாம். மேஷ ராசிக்காரங்க எதெல்லாம் இந்த வாரம் செய்யலாம், எதெல்லாம் இந்த வாரம் செய்யக்கூடாது? மேஷம் இவங்களுக்கு வணக்கம். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, எல்லார் மேலயும் அன்பா பாசமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்க மதரா இருக்கிறாங்க, இல்ல இவங்க ஆணா இருந்தா அவங்களுடைய அம்மா மேல அதிகமா அன்பு செலுத்துறது, இல்ல இவங்க பெண்ணா இருந்தா அவங்களுடைய குழந்தைங்க மேல அவங்களுடைய ஃபியூச்சருக்கான டெவலப்மெண்ட்ஸ், ஸோ இதை ஃபோக்கஸ் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள்ல இவங்க ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நல்ல அன்போட இருக்கணும் இந்த வாரம். அவங்க கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு அன்போட நடத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. மேஷ ராசிக்காரங்க எதை இந்த வாரம் செஞ்சிடவே கூடாது? பண ரீதியான எந்த ஒரு கூட்டு முயற்சியும் ஈடுபட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்க தனியா செய்யற வேலைகள் அது ஓகே, பட் கூட்டு முயற்சியா செய்யறது பண ரீதியான விஷயங்கள் இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் வேண்டாம், அதை தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. மேஷராசிக்காரங்க எந்த கலர் யூஸ் பண்ணா இந்த வாரம் இன்னும் சிறப்பா அமையணும்? இவங்களுக்கான கலர் எல்லோ ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 6661515. ஸோ இந்த 6661515 இந்த 2 ஏஞ்சல் நம்பரையும் அவங்க விருப்பப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாரம். இது கொடுக்க எஃபெக்ட் ஆனது 1515 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு தெய்வீக ஆற்றல் அதிகமா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தெய்வீக தன்மை அதிகமா அவங்களுக்கு ஏற்படும். ப்ரேயர் பண்றது, கோவில் போறது, இந்த மாதிரியான வேலைகள் ஈடுபடுவாங்க. அப்படி ஈடுபடும் போது கண்டிப்பா அவங்களுக்கு அதீத ஒரு சக்தியா இருக்கட்டும், எனர்ஜியா இருக்கட்டும், அது அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 666 யூஸ் பண்ணும் போது அவங்க எவ்வளவு நல்லது செய்யறாங்களோ அது அவங்களுக்கும் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால 666 யூஸ் பண்ணலாம். மேஷ ராசினருக்கு முருகப்பெருமான் இந்த வாரம் சொல்ல வர மெசேஜ் என்ன? மேஷமே உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இந்த வாரம் என்ன சொல்றாருன்னா, அவங்களாவே இருக்க சொல்றாரு. ஸோ மத்தவங்களுக்காக இவங்க மாத்திக்கிறதோ, இல்ல மத்தவங்களுக்காக இவங்க உள்ள இருக்கிற அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுல பிளாக் பண்றதோ அப்படி இல்லாம, இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அது வெளிப்படையா மத்தவங்களுக்கு வெளிப்படுத்தணும். ஸோ அவங்களாவே இருக்கணும், மத்தவங்களுக்காக எதுவும் மாத்திக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த வாரம் அவங்களே இருக்க சொல்றாரு முருகர் மெசேஜ். மேஷ ராசினர் உங்களுடைய ஏஞ்சல் நம்பரையும் ஓம்னும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் அவங்க என்னென்னலாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, அவங்களுடைய மேரேஜ் பார்ட்னர் கிட்ட இல்ல ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் இவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றதையும் ஸோ இந்த 1-to-1 கான்வர்சேஷன் அவங்கள மீட் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு முக்கியமான டிசிஷன்ஸ் இந்த வாரம் அவங்க எடுத்தா பெட்டரா இருக்கும். ஸோ இவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப நாளா நிறைய வேலைகளை தள்ளி போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்க, தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க. ஸோ அதை இந்த வாரம் செய்ய வேண்டாம். எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்ல கூட ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும், அவங்க கிட்ட பேசணும்னா கூட இது சம்பந்தமா தள்ளி போட்டிருப்பாங்க. இந்த வாரம் அதை செய்யாம அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது உடனே எடுக்கணும். ஸோ போஸ்ட்போன் பண்றது வேண்டாம் அப்படின்றது. ரிஷப ராசினருக்கு இந்த வாரத்துக்கான கலர் என்னன்னா? இவங்களுக்கான கலர் ஒயிட், கிரீன் அண்ட் ரெட், 3 கலர் யூஸ் பண்ணுங்க. ரிஷப ராசினருக்கான ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம்? ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 6662121. ஸோ இந்த 6662121 இந்த 2 ஏஞ்சல் நம்பரும் அவங்க விருப்பப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு நிறைய ப்ராஸ்பரிட்டி கிடைக்கும். ஏதாவது பண ரீதியான ஒரு செயல்ல ஈடுபட்டாங்கன்னா அது ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்கும். அண்ட் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆனது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். இவங்க எதுல ஈடுபடுறாங்களோ அதுல ரொம்ப பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ரிஷப ராசினருக்கு முருகப்பெருமான் சொல்லக்கூடிய மெசேஜ் இந்த வாரம் என்ன? ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ்.
முருகர் வந்து இவங்களுக்கு என்ன மெசேஜ் குடுக்குறாங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் எதுலயும். எக்ஸ்பெக்டேஷன தவிர்த்துட்டு, அதுக்கான ஆக்ஷன்ஸ வந்து இவங்க செயல்படுத்தணும். இந்த வாரம் ஆல்ரெடி நம்ம ரீடிங்ல பார்த்த மாதிரியே தான் முருகர் மெசேஜும் வருது. ஸோ அவங்க கும்பிடுற முருகரையோ, இல்ல கடவுளையோ, அவங்க மேல நம்பிக்கை வச்சு, ஸோ அடுத்து அதுல என்ன செய்யலாம் அப்படின்ற காரியத்துல ஈடுபடணுமே தவிர, எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப எதிர்பார்ப்போடயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஸோ முருகர் மேல நம்பிக்கை வச்சு செய்யக்கூடிய காரியங்கள்ல வந்து தொடர்ந்து செய்யணும். ஸோ அப்பதான் அது வந்து அந்த கோல்ஸ வந்து அவங்க சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் முருகர் மெசேஜ். தேங்க்யூ மேம். ரிஷப ராசியினர் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பரையும் உங்களோட ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதோட ஓம் முருகான்றதையும் சேர்த்து டைப் பண்ணுங்க. மிதுன ராசியினர் இந்த வாரம் என்னெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது மேம்? மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, ஏதாவது சேவிங்ஸ் வந்து பண்ணணும். ரொம்ப செலவுகள் குறைச்சிக்கிட்டு, அதுல ஏதாவது கொஞ்சமாவது அவங்க சேவிங்ஸ் வந்து பண்ணணும். இல்ல ஏதாவது நகை எடுக்கிறது, வேற ஏதாவது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரியான பண ரீதியான ஒரு பாசிட்டிவான விஷயத்த வந்து செய்யணும். செலவுகள் இல்லாம அத வந்து அதிகரிக்கக்கூடிய, சேமிக்கக்கூடிய விஷயங்கள வந்து பண்ணணும் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இவங்க என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, கொஞ்சம் தனிமையா இருக்கணும். ஏன்னா வந்து மத்தவங்க கிட்டயே ரொம்ப யார் கூடயாவது இருந்துகிட்டே இருக்கும்போது, ஸோ கூட இருக்கிறவங்களே வந்து அவங்களுக்கு நல்லது 100% நினைப்பாங்களா அப்படின்றது ரொம்ப டவுட்ஃபுல் தான். அதனால யார் வேணா எப்படி வேணா மாறலாம். ஸோ அதனால இவங்க வந்து யார்கிட்டயும் சேராம இருக்கிறது பெட்டரா இருக்கும். மிதுன ராசியினருக்கான லக்கி கலர் இந்த வாரம் என்ன மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் வந்து பிளாக் அண்ட் பர்பிள். மிதுன ராசியினருக்கான ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம்? மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1010-101. ஸோ இந்த 1010-101 இந்த ஏஞ்சல் நம்பரை அவங்க விருப்பப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணும்போது நிறைய ஒரு கார்மிக் கம்ப்ளீஷன் உருவாகும். அதாவது நெகட்டிவா அவங்களுக்கு சில விஷயம் நடந்துட்டு இருக்கு, நெகட்டிவா தாக்கங்கள் இருக்கு அப்படின்னா அந்த அந்த ஒரு கர்மாவானது ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்து வரும். பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். 101 யூஸ் பண்ணும்போது இமோஷனல் லெவல்ல அவங்க வந்து பேலன்ஸ்டா இருக்க முடியும். ஸோ யாரையும் ரொம்ப நம்பாம, யார் மேலேயும் ரொம்ப வந்து டீப் ஃபீலிங் வைக்காம கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு இது 101 யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிதுன ராசியினருக்கு முருகப்பெருமான் இந்த வாரம் சொல்ல நினைக்கும் விஷயம்? ஸோ இவங்களுக்கான முருகர் கார்டு. ஸோ முருகர் வந்து இவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, தனிமையா இருக்கணும், தியானம் பண்ணணும், நிறைய ப்ரேயர் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் இவங்களுக்கு ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், முருகரா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், நிறைய வந்து ஸ்பிரிச்சுவலான நிறைய கிஃப்ட் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்றாங்க. ஸோ இவங்க அதை ரிசீவ் பண்றதுக்கு ரொம்ப வந்து அமைதியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும், மனநிலைமையில இருக்கணும். அதுக்கு நிறைய ப்ரேயர்ஸ், மெடிடேஷன் வந்து பண்ணணும். மொட்டை மாடி இருந்ததுன்னா அங்க கூட டெய்லி ஒரு 1 ஹவர் 1/2 hour வந்து போயிட்டு மெடிடேஷன் எடுக்கும் போது இன்னும் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து அவங்களால யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்து அவங்க என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு சைன் சிக்னல் கிடைக்கும். இந்த விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணணும். மிதுன ராசினரே இந்த வாரம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக்கோட உங்களோட ஏஞ்சல் நம்பர் ஓம் முருகான்னு டைப் பண்ணி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கடக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? அவங்க செய்யக்கூடாத விஷயங்கள் இந்த வாரம் என்னென்ன? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபேமிலி அழைச்சிட்டு எங்கேயாவது வெக்கேஷன் போறது, இல்ல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. சில பேருக்கு மட்டும் சொல்றேன், மேரேஜ் பத்தின ஏதாவது நடவடிக்கை, இல்ல சில பேருக்கு செகண்ட் மேரேஜ் பத்தின நடவடிக்கை, இதை வந்து மேற்கொள்ளலாம் இந்த வாரம். ஸோ இவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் மைண்ட் செட்டோட இருக்கக்கூடாது. கன்ஃபியூஷனான மைண்ட் செட்டோட இருக்கக்கூடாது. முடிவெடுத்தா ஒரே முடிவுல தெளிவா இருக்கணும். ஸோ ரொம்ப ஆப்ஷன்ஸை தேடி போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. கடக ராசியினர் இந்த வாரம் எந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணலாம்? இவங்களுக்கான கலர்ஸ் வந்து லைட் கிரீன், ரெட், பர்பிள் 3 கலர் யூஸ் பண்ணலாம். கடக ராசியினருக்கான ஏஞ்சல் நம்பர்? கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2323-4333. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரையும் அவங்க இந்த வாரம் ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். 2323 யூஸ் பண்ணும் போது நிறைய அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடைக்கும். அவங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல ஃபெய்த்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ 3333 அதாவது 43 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து ஏற்படும். ஒரு ஒரு அது அவேர்னஸா இருக்கட்டும், இல்லை வந்து இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாது அப்படின்னு
அவங்களுக்கே ஒரு அவேக்கனிங்கா வந்து தோணும். அதனால ஒரு கரெக்டான ஒரு தெளிவான மனநிலைமையோட இருப்பாங்க. கடக ராசினருக்கு முருகப்பெருமான் இந்த வாரம் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். இந்த வாரம் ஏஞ்சல் நம்பர்லயுமே வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இருக்கு. அந்த மாதிரி முருகரும் இவங்களுக்கு மெசேஜ் சொல்றது. ஸோ கண்டிப்பா ஒரு ஸ்பிரிச்சுவலான ஆன்மீக ரீதியான ஒரு அவேக்கனிங் அவங்களுக்கு வந்து ஏற்படும் இந்த வாரம். ஸோ அதுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணி மெடிடேஷன் பண்ணி முருகரை வந்து வழிபடுறது, இல்ல பிடிச்ச இஷ்ட தெய்வத்துக்கு மேல முருகர் மேல வந்து இவங்க ஏதாவது விரதங்கள் இருக்கிறது, அந்த ப்ராசஸ் இந்த வாரம் பண்ணும்போது நிறைய ஆன்மீக ரீதியா நிறைய ஒரு growth இருக்கும், நிறைய டெவலப்மெண்ட் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதுதான் முருகர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். தேங்க்யூ மேம். கடக ராசி நேயர்களே, நீங்க ஓம் முருகான்னு டைப் பண்ணி உங்களுடைய ஏஞ்சல் நம்பரோட உங்களோட ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மேம், சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? அவங்க செய்யக்கூடிய செய்யக்கூடாத விஷயங்கள் இந்த வாரம் என்ன? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த வாரம் வந்து நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய தூங்கணும், ரொம்ப ஓவர் திங்க்லாம் பண்ணாம நல்லா தூங்கி கொஞ்ச நாளாவே ரொம்ப டிப்ரெஷனா இருக்கிறாங்க. அதை வந்து சரி செய்ய பார்க்கணுமே தவிர மேலும் மேலும் அதுக்குள்ளேயே அவங்களுடைய தாட்ஸை கொண்டு போகாம இருக்கணும். அதுக்கு வந்து நிறைய தூங்கணும் அண்ட் மற்றவங்களோட கொஞ்சம் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பத்தி இல்ல மேரேஜ் அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்காம இருக்கிறது நல்லது. பிகாஸ் அதுல தான் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ அதனால டிப்ரெஷனுக்குள்ள போயிருப்பாங்க. அதனால அந்த விஷயத்த இந்த வாரம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கணும். சிம்ம ராசினருக்கான லக்கி கலர் இந்த வாரம் என்ன மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் வந்து கிரீன், ரெட், ஒயிட் 3 கலர் யூஸ் பண்ணலாம். சிம்ம ராசினருக்கான ஏஞ்சல் நம்பர். சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 11 and 11 23 23. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் அவங்க விருப்பப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணும்போது 11 and 11 யூஸ் பண்ணும்போது மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு, அதாவது அந்த பிரச்சனைல இருந்து வெளியேறணும்னு நினைக்கிறது, இல்ல வந்து அதை சரி செய்யணும், சரியாயிட்டு திருப்பியும் பழைய மாதிரி அந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இந்த 11 and 11 ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 23 23 யூஸ் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இவ்வளோ கஷ்டமான காலகட்டத்திலையும் அவங்களுக்கு அவங்க மேலேயும் சரி மற்றவங்க மேலேயும் ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஸோ அந்த 23 23 யூஸ் பண்ணலாம். சிம்ம ராசினருக்கு முருகப்பெருமான் இந்த வாரம் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம். சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் வந்து இவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவா இருக்கணும், பிரைட்டா இருக்கணும். இவங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்காங்களோ அப்பதான் இவங்களை சுத்தி ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல வந்து ஒர்க் பண்ற கொலீக்ஸா இருக்கட்டும், இல்ல இவங்களை சுத்தி இருக்கிற சர்க்கிளா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாசிட்டிவா அமைச்சுக்க முடியும் அவங்களால. அதனால இவங்க நிறைய பாசிட்டிவா இருக்கணும், அந்த பாசிட்டிவிட்டியை மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். தேவையில்லாம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கவலைப்படுறது இல்ல நெகட்டிவா யோசிக்கிறது அதெல்லாம் இருக்கவே கூடாது. கம்ப்ளீட்டா இவங்க பாசிட்டிவா இருக்கணும், அதை மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றத முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். சிம்ம ராசினரே, உங்களுக்கான ஃபீட்பேக்கை வந்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா மற்றும் உங்களோட ஏஞ்சல் நம்பரோட தெரியப்படுத்துங்க. கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? அவங்க செய்யக்கூடிய செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் என்னென்ன? கன்னி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னி ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுடைய வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறது, அவங்களுடைய குழந்தைங்களுக்கு இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறது, அதாவது பண ரீதியான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்க செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் அவங்களுக்கு இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. அதனால தாராளமா இது வந்து அவங்களுடைய பண ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்யலாம். ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ரொம்ப எமோஷ்னலா வந்து வீக்கா இருக்க வேண்டாம். எல்லார் மேலயும் வந்து அதிகமா அன்பு காட்டுறது, இமோஷ்னலா ரொம்ப கனெக்ட் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி அவங்க இருக்க வேண்டாம் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி இருக்கு. கன்னி ராசினருக்கான கலர் இந்த வாரம். இவங்களுக்கான கலர் வந்து டார்க் கிரீன், ஒயிட் அண்ட் பிளாக். கன்னி ராசினருக்கான ஏஞ்சல் நம்பர். கன்னி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 222 23 23. ஸோ இந்த 222 23 23 இந்த 2 ஏஞ்சல் நம்பரும் அவங்க விருப்பப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும் போது ஒரு அலைன்மெண்டா போகும் லைஃப் ஆனது. பண விஷயமா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து போகிறதுக்கு ஒரு அலைன்மெண்ட் சீரா போகிறதுக்கு இந்த 222 ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் 23 23 வந்து அவங்களுக்கு நிறைய ஃபெய்த்ஃபுல்லா இருப்பாங்க. எதை செய்யறாங்களோ அது மேல ரொம்ப நம்பிக்கையோட இருப்பாங்க. கன்னி ராசினருக்கான முருகப்பெருமான் சொல்லக்கூடிய விஷயம். கன்னி இவங்களுக்கான முருகர் மெசேஜ்.
இவங்க வந்து நிறைய ப்ரேயர் பண்றாங்க. நிறைய கோவில் போவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. முருகர்கிட்டயா இருக்கட்டும், இல்ல வேற கடவுள்கிட்டயா இருக்கட்டும். ஸோ பட் அங்க அங்கிருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். அது என்னன்றதை இவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்றாங்க. ஏன்னா நிறைய விதமான டிஸ்ட்ராக்ஷன் அவங்களுக்கு இருக்கு. ஸோ பிரச்சனைகள் இருக்கு. அதனால மைண்ட் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. அதனால இவங்க கோவிலுக்குமே போனாலும் கூட அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டுது. ஏன்னா அங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த விஷயத்த ரெகக்னைஸ் பண்ண மாட்றாங்க. ஸோ அதை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜஸ். அதனால தேவையில்லாம எதை பத்தியும் யோசிக்கிறதோ, எதை பத்தியும் கவலைப்படுறதோ இல்லாம செய்யற காரியங்கள்ல ஃபோக்கஸ்டா இருக்கணும். அது வந்து ப்ரேயரா இருந்தாலும் அதுல ஃபோக்கஸ்டா இருந்தாதான் ஸோ கடவுள்கிட்ட இருந்து இவங்களுக்கு என்ன சைன் கிடைக்குது அப்படின்றத இவங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் முருகர் வந்து இவங்களுக்கு மெசேஜா கொடுக்குறாரு. கன்னிராசி நேயர்களே, ஓம் முருகான்னு டைப் பண்ணி உங்களோட ஏஞ்சல் நம்பரோட உங்களோட ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு டைப் பண்ணி தெரியப்படுத்துங்க. துலாம் ராசி நேயர்கள் இந்த வாரம் அவங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன? துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் இந்த வாரம் வந்து என்ன செய்யலைன்னா, எங்கேயாவது ஃபேமிலியோட லைக் ஒரு கெட் டுகெதர் மாதிரி, ஃபேமிலியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களோட கொஞ்சம் ஜாயின் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்றது, இல்லை இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது செய்யறது, எங்கேயாவது ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி போயிட்டு வர்றது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. மற்றவங்களோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். அதுக்கு இவங்க இந்த வாரம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிக்க வேணாம். இல்லைன்னா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது நம்ம அதை வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம, இவங்களா போய் முன் வந்து ஏதாவது இவங்களுக்கு பிடிச்ச காரியங்களை செய்யணும். அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. துலாம் ராசியினருக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ, பிளாக் அண்ட் கிரீன் 3 கலர் யூஸ் பண்ணலாம். துலாம் ராசியினருக்கான ஏஞ்சல் நம்பர் மேம். துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 111333. ஸோ இந்த 111333 ஏஞ்சல் நம்பரை அவங்க விருப்பப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய இன்ட்யூஷன் வந்து அதிகமா வந்து வெளிப்படும். ஸோ மற்றவங்க யாருக்கிட்டயும் வந்து ஒரு டெசிஷனோ இல்லை சஜஷனோ கேட்க தேவையில்லை. அவங்களுக்கே அது வந்து அவங்களுடைய உள்ளுணர்வு வந்து காமிச்சு கொடுத்துரும், இதுதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த 111க்கு அவ்வளோ பவர் இருக்கு. அண்ட் 3333 யூஸ் பண்ணும் போது ஆன்மீக ரீதியான அவங்களுக்கு ஒரு அவேக்னிங் வந்து ஏற்படும். விழிப்பு நிலை சொல்லுவாங்க ஆன்மீகத்துல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த 3333 அவங்க யூஸ் பண்ணலாம். துலாம் ராசியினருக்கான முருகர் பெருமான் தரக்கூடிய மெசேஜ். துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் வந்து இவங்களுக்கு என்ன மெசேஜ் இந்த வாரம் கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்கு. ஸோ நம்ம ஃபேமிலியை யார் பார்த்துப்பா, இல்லை வந்து நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா அது ஃபேமிலிக்கு எப்படி பாதிக்குமோ, இல்லை வந்து இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, அந்த மாதிரியான ஒரு சில பயம் இருக்கு, பய உணர்வு இருக்கு. ஸோ முருகர் வந்து அந்த பய உணர்வு எல்லாம் இனிமே வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்க வந்து முருகரை வழிபடுறாங்க. ஸோ கண்டிப்பா முருகர் வந்து அவங்கள மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலி, அவங்களுடைய லவ்டு ஒன்ஸ், ஸோ அன்புக்குரியவங்க எல்லாரையும் வந்து அவர் வந்து சேஃப் ஜோன்ல தான் வந்து வச்சு பார்த்துப்பாங்க. அதனால இவங்க தேவையில்லாம மற்றவங்கள பத்தி நினைச்சு, ஃபேமிலியை பத்தி நினைச்சு பயப்பட வேண்டாம், எல்லாமே சேஃபா தான் இருப்பாங்க அப்படின்றத முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். துலாம் ராசி நேயர்களே, ஓம் முருகான்னு டைப் பண்ணி உங்களோட ஏஞ்சல் நம்பரோட உங்களுடைய ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மேம், விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? இந்த வாரம் அவங்க செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன? விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, ஏதாவது புதிய முயற்சிகள் தொடங்கலாம். புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா தாராளமா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். படிப்பு சம்பந்தமா, வேலை சம்பந்தமா ஏதாவது புதிய முயற்சிகள்ல ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த வாரம் வந்து லவ் சம்மந்தப்பட்ட இல்ல மேரேஜ் சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி மேரேஜ் பர்சனா இருக்காங்கன்னா, ஸோ அவங்களுடைய பார்ட்னர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டெசிஷன்றதை விட உணர்வு ரீதியா எதையும் வந்து வெளிப்படுத்தாம இருக்கிறது கொஞ்சம் குவைட்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. விருச்சிக ராசியினருக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் வந்து ஒயிட் அண்ட் பிளாக். விருச்சிக ராசியினர் எந்த ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் யூஸ் பண்ணுங்க? விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் வந்து 999988. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் அவங்க விருப்பப்படி இந்த வாரம் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம்.
9999 பொதுவா யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய வந்து பிளெஸிங் கிடைக்கும். குறிப்பா அந்த புதிய முயற்சிகள்ல ஈடுபடும்போது நல்ல பாசிட்டிவா வந்து அவங்க ஈடுபடலாம். அதுக்கான பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். 888 யூஸ் பண்ணும்போது ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ நிறைகள், குறைகள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே எல்லாமே பேலன்ஸா அவங்களால கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கு இந்த 888 யூஸ்ஃபுல்லா இருக்கும். விருச்சக ராசினருக்கு முருகப்பெருமான் இந்த வாரம் சொல்லக்கூடிய மெசேஜ். விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் வந்து இந்த வாரம் இவங்கள வந்து தேவையில்லாம எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்றாங்க. ஒரு புதிய முயற்சியில ஈடுபடுறதுக்கு கூட ஒரு ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஒரு பதட்டம், பயம் இருக்கும். அந்த மாதிரி பயம்லாம் கூடாது, வேண்டவே வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்னா இவங்க எதுக்கு பயப்படுறாங்களோ ஸோ அந்த விஷயத்த வந்து இவங்க சொதப்பிடுவாங்க. அதனால பயப்படாம இவங்க எடுக்கிற காரியங்கள்ல வந்து தைரியத்தோட செய்யணும். கண்டிப்பா முருக பெருமானும் சரி, இவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் ஏஞ்சல்ஸும் இவங்களோட துணையா இருக்கிறதுனால தைரியமான ஒரு ஃபீலிங்கோட அவங்க வந்து எடுத்து வைக்கணும் அவங்களோட முயற்சிகள்ல. ஸோ பயப்பட வேண்டாம் அப்படின்றாரு. விருச்சக ராசி நேயர்களே, ஓம் முருகான்னு டைப் பண்ணி உங்களோட ஏஞ்சல் நம்பரோட உங்களோட ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு தெரியப்படுத்தணும். மேம், தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுஷும் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட் அதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கணும். பண ரீதியா இருக்கட்டும், இல்ல தொழில் ரீதியா, வேலை ரீதியா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான பர்சனல் டெவலப்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்? இல்ல ஒரு விஷயத்த ஒரு ஒரு காரியத்தை எடுத்திருக்காங்க. அத கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஃபுல் பிளெஜ்டா ஒர்க் பண்ணணும். எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாரம் அவங்க செய்யக்கூடாது? இவங்க செய்யக்கூடாத விஷயங்கள் வந்து தேவையில்லாம அந்த விட்டு போன சொந்தங்கள் இல்ல பிரிந்து போன நபர் அவங்கள பத்தி தேவையில்லாம எமோஷனலா ஃபீல் பண்ணவோ இல்ல அவங்க கூட திருப்பியும் வந்து கனெக்ட் பண்றதுக்கான முயற்சிகள் இதெல்லாம் வந்து எடுக்க வேண்டாம், செய்ய வேண்டாம்னு. தனுசு ராசி நேயர்கள் இந்த வாரம் பயன்படுத்த வேண்டிய கலர். இவங்களுக்கான லக்கி கலர் வந்து ஒயிட், லைட் கிரீன் அண்ட் பர்பிள். தனுசு ராசி நேயருக்கான ஏஞ்சல் நம்பர். தனுசு இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 555551. ஸோ இந்த 555511 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை அவங்க வந்து அவங்க விருப்பப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாரம். அப்படி அவங்க யூஸ் பண்ணும்போது இவங்க அந்த டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஆக்ஷன்ஸை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் இந்த 5555 ஆனது. அண்ட் 111 யூஸ் பண்ணும்போது அவங்க நிறைய அவங்களோட இன்ட்யூஷன் அவங்க கூட சப்போர்ட்டிவா இருக்கிறத அவங்களால உணர முடியும். ஸோ வெளியே அந்த சப்போர்ட்டை வந்து தேட மாட்டாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு முருகப்பெருமான் இந்த வாரம் சொல்ல வரக்கூடிய விஷயம். தனுசு இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். ஸோ முருகர் வந்து இவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, எல்லார்ட்டையும் வந்து அன்பா இருக்கணும் அண்ட் நிறைய பேரை மன்னிச்சு விடணும் அப்படின்றாங்க. ஸோ யாருமே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல மிஸ்டேக் பண்றாங்க. ஸோ இவங்களும் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருந்தா இவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிப்பாங்க, நம்ம வந்து சரியில்லை இல்லை அவங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி ஜட்ஜ் பண்ண வேண்டாம், மறப்போம் மன்னிப்போம்னு போயிடணும். அண்ட் வரவங்களுக்கு, இவங்களை நம்பி வரவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இவங்க அன்பு கொடுக்கணும். ஸோ அதுதான் இந்த வாரம் இவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு முருகர் மெசேஜ் கொடுக்குறாங்க. தனுசு ராசி நேயர்களே, ஓம் முருகான்னு டைப் பண்ணி உங்களோட லக்கி நம்பரோட உங்களோட ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மகர ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம்? மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, பண ரீதியான விஷயங்கள் வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபேமிலி ஃபியூச்சர் டெவலப்மெண்ட், அதாவது எஸ்பெஷலி சொத்து விஷயம், பண விஷயம் அப்படி வந்து ஏதாவது முடிவுகள் எடுக்கணும்னா இந்த வாரம் தாராளமா செய்யலாம். அது ஃபேமிலியோட கலந்து அவங்க அந்த விஷயங்களை வந்து காரியத்தை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எந்த மாதிரி விஷயங்கள் அவங்க செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்யக்கூடாதுன்னா, இவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் இல்ல செலவுகள், ஸோ அதையே நினைச்சு அதை எப்படி சரி பண்ணணும், இல்ல அந்த செலவுகள்லாம் நடக்காம இருக்க என்ன வழி அப்படின்ற ஒரு முயற்சியில இருப்பாங்க. ஸோ அது வேண்டாம். சில விஷயங்கள் செலவுகள் அதெல்லாம் வந்து நடக்கதான் செய்யும். ஸோ அதுக்காக அதையே வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இது இப்படி செலவாயிடுச்சு, இதை எப்படி சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்க வேண்டாம். மகர ராசினருக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் வந்து ஆரஞ்சு, ஒயிட். மகர ராசியினர் இந்த வாரம் பயன்படுத்த வேண்டிய ஏஞ்சல் நம்பர். மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 101022. ஸோ இந்த 101022 இந்த ஏஞ்சல் நம்பரை இந்த வீக் ஃபுல்லா அவங்க விருப்பப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, அதாவது இப்பதானே ஒரு செலவு வந்தது, திருப்பி என் ஃபேமிலிக்கு இதை செய்யணும், திருப்பி என் பண ரீதியான விஷயங்கள் செய்யணும், லைக் ஏதாவது வாங்கணும்னா கூட, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா கூட அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க.
ஸோ அதெல்லாம் இல்லாம அதுக்கான ஆக்ஷன்ஸா அந்த கரெக்டான டைம்ல எடுக்கிறதுக்கு இந்த 10-10 அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் 222 யூஸ் பண்ணும்போது ஒரு அலைன்மெண்ட்குள்ள வரும். அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்களுடைய செயல்களை வந்து சீரமைக்கிறதுக்கு இந்த 222 யூஸ்ஃபுல்லா இருக்கும். மகர ராசியினருக்கு முருகப்பெருமான் இந்த வாரம் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். யாருக்காகவும் வந்து இவங்கள வந்து மாத்திக்க வேண்டாம். இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை தாராளமா செய்யலாம். அதாவது எமோஷனல் ரீதியா இவங்க உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாருக்காகவும் இவங்க மாத்திக்க வேண்டாம். இவங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை இவங்களுக்காக இவங்க வந்து செய்யணும். ஸோ அப்படி செஞ்சாலே போதும். இவங்க இன்னும் நிறைய விஷயத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நிறைய அனுபவங்கள் அதன் மூலியமா இவங்களுக்கு கிடைக்கும். அதனால இவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை தாராளமா இந்த வாரம் இவங்க செய்யலாம். மத்தவங்களுக்காக அதை மாத்திக்க வேண்டாம். அதாவது உணர்வு ரீதியான விஷயங்கள். ஸோ அதுதான் முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். மகர ராசி நேயர்களே, நீங்க வந்துட்டு ஓம் முருகான்னு டைப் பண்ணி உங்களோட ஏஞ்சல் நம்பரோட உங்களோட ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படிப்பட்டதா இருக்கு மேம்? அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம்? கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, எல்லா விஷயத்துலயும் வந்து ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல பண ரீதியான, வேலை ரீதியான எந்த விஷயத்துல வேணாலும் இவங்க வந்து ஏதாவது அதுல ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமா செய்யலாம். இந்த வாரம் அவங்களுக்கு ஒரு குட் டைம்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப டைம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அதனால எதை வேணாலும் இந்த வாரம் அவங்க வந்து முயற்சி செய்யலாம். நல்ல பலனை கொடுக்கும். கும்பராசினர் இதெல்லாம் செய்யவே கூடாது. ஸோ இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, ரொம்ப எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் நான் செய்வேன். அதாவது அந்த சந்தோஷத்துக்கு கூட ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதுவுமே வந்து எது எடுத்தாலும் எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கூட அது எக்ஸ்ட்ரீம் லெவல் போச்சுன்னா அதுவும் வந்து ஒரு தப்பான விஷயங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால எதுக்குமே எனக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைச்சாதான் நான் அந்த விஷயத்த பண்ணுவேன், இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இருக்க வேண்டாம். கும்பராசினருக்கான லக்கி கலர் இந்த வாரம். இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் கிரீன். கும்பராசினருக்கான ஏஞ்சல் நம்பர் மேம். ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 555-1234. அந்த 555 ஏஞ்சல் நம்பரை அவங்க இந்த வாரம் ஃபுல்லா அவங்க விருப்பப்படி யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் அவங்களுக்குள்ளே உருவாகும். அவங்க சுத்தி இருக்கிற சர்க்கியூட் சூழ்நிலைகளிலும் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இந்த 1234ன்றது அந்த 12:34 இந்த மத்தியானம் வரக்கூடிய 12:34 PM அவங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அந்த டைமுக்கு அவங்க செய்யும் போது இன்னும் வந்து அது கரெக்டான ஒரு ட்ராக்ல போகும். அதனால இந்த 12:34 இந்த வீக் ஃபுல்லா அவங்க அந்த டைமை வந்து ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கான டைமா அவங்க எடுத்துக்கலாம். கும்பராசினருக்கு முருகப்பெருமான் இந்த வாரம் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ இவங்களுக்கான முருகர் மெசேஜ். இவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, எதுக்காகவும் வந்து வருத்தப்படவோ பயப்படவோ வேண்டாம். இவங்க வந்து இவங்களுக்கு எப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோமா, இல்ல அதுல எங்கேயா பிரச்சனை வந்துருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. இல்ல அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு பயப்படுறாங்க, அதுல இருந்து பின்வாங்கலாம் நினைக்கிறாங்க. முருகர் சொல்லக்கூடியது அதுல இருந்து பின்வாங்க வேண்டாம். அவங்க போற ரூட் வந்து ரொம்ப சரியான பாதை. அவங்க வந்து எவ்வளவு அதுல பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ணணும். தொடர்ந்து அதை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது சக்சஸ் ஆகும். இடையில வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து கிவ் அப் பண்ண வேண்டாம். ஸ்ட்ராங்கா எதை எடுத்தாங்களோ அதுக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும் அப்படின்றத முருகர் அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ். கும்பராசி நேயர்களே, ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட ஏஞ்சல் நம்பரோட உங்களோட ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம்? மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். நிறைய ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யணும். கொஞ்சம் இவங்க இண்டிபெண்டா இருக்கணும். ரொம்ப ஃபேமிலிக்காக ஒர்க் பண்றது, இல்ல வந்து எனி டைம் வந்து ஒர்க்கஹாலிக்கா இருக்கிறது, வேலையிலேயே இருக்கிறது, ஸோ இல்லை படிச்சுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த வாரம் வந்து இவங்களை வந்து நிறைய ரிலாக்ஸ் பண்ணணும். இவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து தாராளமா செய்யலாம். இவங்க எந்த மாதிரி விஷயங்கள் இந்த வாரம் கவனமா இருக்கணும், செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த வாரம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, இல்ல ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த மாதிரியான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆஸ் இட் இஸ் எப்படி போகுதோ அதே ஃப்ளோல போகணும். பட் இந்த வாரம் நிறைய ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். ஆனா இந்த பெரிய விதமான சேஞ்சஸ்லாம் கொண்டு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. மீன ராசினர் எந்த மாதிரி கலர் இந்த வாரம் பயன்படுத்தலாம்? இவங்களுக்கான லக்கி கலர் பாத்தீங்கன்னா yellow, ஸ்கை ப்ளூ அண்ட் வந்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணும். மீன ராசினர் இந்த வாரத்துக்கான ஏஞ்சல் நம்பர்.
இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1234 1313. ஸோ இந்த 1234 1313 ஏஞ்சல் நம்பரை அவங்க விருப்பப்படி எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாரம். ஸோ 1234 யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க, நிறைய வேலைகள் வந்து செஞ்சிருக்கிறாங்க ரீசன்ட் டைம்ல. அதுக்கான ரிவர்ட்ஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும் இந்த வாரம் இந்த 1234 யூஸ் பண்ணும் போது. 1313 யூஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் செஞ்ச வேலையிலயும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவுட்கமா இருக்கும். மீன ராசியினருக்கு முருகப்பெருமான் இந்த வாரம் தரக்கூடிய மெசேஜ். ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். சமீப காலமா ரொம்ப அதிகமா வேலை சுமைகள் அதிகமா இருந்திருக்கு. நிறைய ஒர்க் பண்ணிட்டாங்க, மத்தவங்களுக்காகவும் வேலைக்காகவும் நிறைய ஒர்க் பண்ணிட்டாங்க. ரொம்ப டயர்டா இருக்காங்க. இந்த வாரம் வந்து எதை பத்தியும் கவலைப்படாம, ரொம்ப இந்த வாரமும் அதிகமா வேலை எல்லாம் செய்யாம கொஞ்சம் அவங்களுக்காக டைம் கொடுத்து, இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கும், பெட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, இல்ல இவங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸ்ல ஈடுபடுறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க மேற்கொள்ளணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க், ரொம்ப வேலை அதெல்லாம் வந்து வேண்டாம், இந்த வாரம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்றத முருகரும் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். ஏன்னா அப்பதான் அவங்களோட லைஃப் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். இல்ல எப்ப பார்த்தாலும் ஒர்க்லயே இருந்துட்டு இந்த லைஃப்க்கும் அவங்க வந்து வராம இருக்கிறது, அது அவங்களுக்கே ஒரு இறுக்கத்தை கொடுத்துரும். அதனால இந்த வாரம் இதுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு மெசேஜ். மேம் ரொம்ப பொறுமையா இருந்து 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வாரம் எப்படிலாம் இருக்கும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செய்யக்கூடாது, எந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், ரொம்ப தெளிவா எங்களுக்காக கொடுத்தீங்க. மிக்க நன்றி மேம். நன்றி. ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த வாரத்தை பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா கொண்டு போங்க.